வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு விகார்டோட பழைய மாடல் ஒரு ஸ்டெபிலைசர் வந்திருக்கு. இதுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போது லோ வோல்டேஜ் 180 அந்த அளவுக்கு தான் வருது. அப்போ நம்ம அது என்னான்னு பார்க்கணும். இந்த பழைய மாடல் இந்த ஸ்டெபிலைசர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இப்போ வரதெல்லாம் ஒரு டிஜிட்டல் டைப்பில் வந்துருச்சு. ஆனால் இதை நீடித்து உழைக்கக்கூடியது. இப்போ இதில் அவுட்புட் வோல்டேஜ் லோவாக இருக்குது. அதுதான் இப்போ என்னென்னு பார்த்து ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ அதோட வோல்டேஜ் நம்ம அவுட்புட்டில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். மீட்ரு 750 ஏசியில் போட்டுருங்க, ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்புட்டு நமக்கு வெளியே எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். $183 வருது. 180 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ பத்தாது நமக்கு அவுட்புட்டு வோல்டேஜ். இப்போ லைன் வோல்டேஜே 220 இருக்குது. அப்போ நமக்கு அந்த வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமாக வரணும். அப்போ அதில் ஏதோ ஒரு செக்ஷன் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அது என்னன்னு இது கழட்டி பார்க்கலாம். ரொம்ப காலம் நல்லா உழைக்கக்கூடிய ஒரு மாடல். இந்த பழைய டைப்பில் எல்லாம் வர்றது ரொம்ப வருஷமாக நிற்கும். அப்போது கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் வச்சது தான். டெஸ்டெல்லாம் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அந்த ஏசி இண்டிகேட்டர் எரியறதில்ல. அதில் எல்இடி எல்லாம் பார்க்க போனால் துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்போ நம்ம அது எல்லாம் கழட்டி மாற்றணும். ஏன்னா அது துரு பிடிச்சனால வயர் அந்த பக்கம் தான் அசையும் போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏசி அவுட்புட்டு வருது. அப்போ அந்த எல்இடி பழுதாக இருக்குது, இல்லாட்டி அது எரியணும். ஏன்னா லோ வோல்ட்டாக இருந்தாலும் அது எரியணும். அது 180 வோல்ட்டாக இப்போ அவுட்புட் வந்தால் கூடி எல்இடி எரியணும். அப்போ நம்ம அந்த எல்இடி எல்லாம் மாற்றணும். ஃபஸ்ட்டு நம்ம இதோட ஃபால்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பழைய மாடல்லாம் கொஞ்சம் நீடித்து உழைக்கக்கூடிய ஒரு ஸ்டெபிலைசர் தான் இதெல்லாம். ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபார்மரு கூடி எல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இப்போ எல்லாம் டிஜிட்டல் உங்களுக்கே தெரியும், பார்த்தா எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது டைம் டிலே உள்ளதில்லை. இது நம்ம டிவிக்கு அந்த மாதிரி சின்ன ஐட்டத்துக்கெல்லாம் கொடுக்கலாம். டைம் டிலேனா ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் வருது, ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் டைம் டிலே உள்ளது இருக்குது. ஆனால் இது டிவிக்கு மற்ற சிடி பிளேயர் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைப்பு. இப்போ நம்ம மீட்டர் ஆன் பண்ணிவிட்டு அவுட்புட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். மீட்ரு ஏசியில் வச்சுருக்கேன். இப்போ 185, 87 அந்த அளவுக்கு தான் வருது. அதாவது லோ ஹை அந்த மாதிரி செக்ஷனில் காமனாக வருது. நம்ம 220 அவுட்டு கிடைக்கணும். அப்போ அந்த அவுட்புட்டு சரியாக வேலை செய்கிறதில்ல. இப்போ லோவில் தான் கிடக்குது. அது ரிலே கனெக்ஷன் இப்போ லோவில் தான் இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. இப்போ அது என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம்.
இதில் எல்லாம் வந்து ரிலே எல்லாம் கொஞ்சம் நல்ல டைப்பு தான் இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் இதே இப்போ எத்தனை வருஷம் சொல்ல முடியாது, ஒரு 10-15 வருஷம் இருக்கலாம். அந்த அளவுக்கெல்லாம் உழைக்குது நல்லா. டிரான்ஸ்ஃபார்மரு கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி தெரிஞ்சால் கூடி அது நல்லா இனியும் இன்னும் 10 வருஷத்துக்கு இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு தான். இப்போ நம்ம அது போர்டு செக் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து 2 ரிலே கொடுத்துருப்பாங்க. ஒன்று டைம் டிலேனா ஒரு 2 செகண்டு 3 செகண்டில் தான் ஆன் ஆகும். அப்போது மற்றது வந்து நமக்கு அவுட்புட்டுக்கு வோல்டேஜ் வேரியேஷன் மாற்றி கொடுக்கறதுக்கு உள்ள பெரிய ரிலே இருக்குது. ஒரு சின்ன ரிலே வந்துட்டு நமக்கு இது போர்ட்லேயே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது என்னன்னு கரெக்டாக ஒன்று செக் பண்ணி பார்த்தா தான் எதோட ஃபால்ட்டுன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரிலே செக் பண்ணி பார்ப்போம் ஷார்ட் ஏதாவது இருக்கான்னு. ஏன்னா ரிலே வேலை செய்யணும், அது கரெக்டாக இருக்குது. பின்ன உள்ள சின்ன ரிலே அது வந்து வேலை செய்யுது, அதனால தான் இப்போ நமக்கு அவுட்புட் வந்துட்டுருக்கு. இல்லாட்டி அதில் சப்ளை போகாது. மற்றபடி அந்த பொருளை ஒரு வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீசெட்டு சின்னது கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் துருவெல்லாம் இருக்கும் இத்தனை டைம் இருந்ததுனால. அப்போது இதில் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளேயே ஒரு ஃபீஸ் இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வேலை செய்கிறதுனால அது போகலை. அது பார்த்தா வயர் மாதிரி தான் இருக்கும், அது உள்ளேருந்து எடுத்தால் தான் அது ஒரு ஃபீஸுன்னு தெரியும். பழைய மெத்தடு. அந்த ஃபீஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் வேலை செய்யாது. ஆனால் அது மைனர் ஃபால்ட்டாக அது அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது. இதில் ரிலே காண்டாக்ட் எல்லாம் நல்லா இருக்குது, அது துருவொன்றும் பிடிக்கலை. அது வந்து சில சமயம் காண்டாக்ட் இல்லாமல் கூட நமக்கு கனெக்ஷன் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா அந்த காயில் கனெக்ஷன் கட் ஆகிருக்கு. அது அப்படியே அந்த வயரெல்லாம் பேக் பண்ணி வச்சனால நமக்கு அவ்வளோ வெளியே தெரியாது. ஒரு சின்ன வயரு தான் வரும், 2 வயர் வரும். அதில் ஒரு வயரு அங்கேருந்து காயில் கனெக்ஷன்லேருந்து கட் ஆகிருக்கு. அப்போ ஒரு சிம்பிளான ஒரு கம்ப்ளைண்ட்டில் வந்துருச்சு. அது நம்ம இப்போ ஒரு சால்வ் பண்ணி பார்ப்போம். எல்லா வயரும் சேர்த்து அது அப்படியே கட்டி வச்சதுனால கட்டானாலும் நமக்கு திடீர்னு அது பார்க்க முடியாது. அப்போ வேறு மற்ற ரிலே வேலை செய்யுது. அப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த பெரிய ரிலேயில் தான் பார்க்கணும். அப்போ அது கடியில் தான் அந்த வயர் வருது. ஏன்னா அது காலப்பழக்கத்தில் கட்டானதாக இருக்கலாம். ஏன்னா அது வந்து வேறு அசைகிறதுக்கான ஒன்றும் இல்லை, உள்ள வாய்ப்புனும் இல்லை. இப்போ நம்ம சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணும்போது நமக்கு தெரியும் 100% அந்த ஒரு கம்ப்ளைண்ட் தான் இதுக்கு வந்திருக்கு. இப்போ அந்த துருபிடிச்ச எல்இடி எல்லாம் கட் ஆகிருக்கு, வயர் தனியாக வந்துடுச்சு. ஏன்னா அது அந்தளவுக்கு துருபிடிச்சிருந்துச்சு. அப்போ அந்த 2 எல்இடியை நம்ம மாற்றிக்கலாம். இந்த வயரை சால்வ் பண்ண பிறகு நம்ம ஃபஸ்ட்டு அவுட்புட் ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். வயரை குத்திக்கலாம். குத்திட்டு மீட்டரில் ரேஞ்சு ஏசியிலே போட்டுட்டு பார்க்கலாம். 750 வச்சுருக்கு. இப்போ அவுட்புட் பார்க்கலாம். நமக்கு 220 வரணும். 220 கரெக்டாக வருது. இப்போ ஓகே ஆச்சு. அப்போ மெயினான கம்ப்ளைண்ட் அதுதான் வந்திருக்கு, ரிலே கட் ஆகிடுச்சு. ரிலே வேலை செய்யாது, பல்பு நல்லா பிரைட்டாக இருக்குது. இப்போ அந்த 2 எல்இடியை நம்ம மாற்றி புதுசு போட்டுக்கலாம். அதெல்லாம் பழக்கத்தில் அப்படியே துருவேறி தான் கட் ஆனது. அது நம்ம வயரு
இப்போல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் எடுக்கும்போது ஃபுல்லாகவே கட் ஆயிடுச்சு. அப்போ அது மாற்றிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2 எல்இடி இப்போ நம்ம போட்டாச்சு. போட்டு இப்போ அதோட ஃபங்க்ஷன் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு. ஃபைனலாக எல்லாம் முடித்த பிறகு செக் பண்ணுறது நல்லாயிருக்கும். இப்போ 2ம் நல்லா பிங்க் ஆகுது. அது நமக்கு இங்கே இதில் அவ்வளோ தெளிவாக லைட் வெளிச்சத்தில் தெரியறதில்ல. 2ம் வேலை செய்யுது. ஓகேவா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ எல்லாமே ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிருச்சு. வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக ஆரம்பிச்சிருக்க சேனல், இனியும் யாரும் சப்ஸ்கிரைபு ஆகலை. அப்போ எல்லோரும் பார்க்குறவங்க ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஏற்கனவே ஒரு 8 வீடியோ இப்போ போட்டிருக்கு. எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் தொடர்ந்து பல வீடியோக்கள் போடணும். அப்போ உங்கள் சப்போர்ட்டு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.